ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு டெல்லியிலேருந்து வேலையில் இருக்கிற ஒருத்தர் லடாக் போயிருக்காரு. அங்கே சுற்றுலா பயணம் முடிச்சுட்டு கடைசி நாளில் அந்த டிரைவர்கிட்ட பேசுகிறாரு. 28 வயசு இருக்குங்க. 2 குழந்தைங்க இருக்குன்னு சொன்னார். அம்மா இருக்காங்க, மனைவி கூட இருக்கிறதா சொன்னார். என்னங்க சீசன் முடிஞ்சது, கோவா போயிடுவீங்களா, இல்லை டெல்லியில் போயிட்டு நீங்கள் ஹோட்டலில் ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னோடனே, இல்லைங்க நாங்கள் லடாக் விட்டு எங்கேயுமே போக மாட்டோம்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. அந்த டெல்லியில் வந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க, பனியாக இருக்குமே அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, பனிப்பகுதியாக இருந்தாலுமே நாங்கள் சியாச்சினுக்கு போயிடுவோங்க. இங்கேருந்து 250 கிலோமீட்டர் 15 நாள் நடந்தோம்னா அங்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு. அங்கே போய் என்னங்க செய்வீங்க அப்படின்னு அந்த டெல்லியிலேருந்து வந்தவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. அங்கே வந்து இராணுவத்துக்கான தேவையான பொருட்கள் வந்து ஹெலிகாப்டர் வழியாக தூக்கி போட்டுருவாங்க கீழே. அங்கே வந்து விலங்குகள் எதுவும் போக முடியாது, குதிரைகள்லாம் போக முடியாது, கழுதையும் போக முடியாது. அதே மாதிரி வெளிச்சமும் கிடையாது, லாரி பஸ்ஸும் போக முடியாது. அந்த ஒரு பனி பகுதியில் நாங்கள் ஒரு குழுவாக இங்கே லடாக்கில் இருக்கிற எல்லா டிரைவர்ஸ்லாம் சேர்ந்து அங்கே போய் வேலை செய்வோங்க. 3 மாதம் அங்கே வேலை செய்வோம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தாங்க வேலை. ஆனால் பாக்கி இருக்கிற நேரம் நம்ம உயிரை நம்ம பாதுகாக்கிறதுலே சரியாயிடுங்க அப்படின்னு. அப்படி என்னங்க உயிருக்கு பணம் வைக்கிற மாதிரி அந்த வேலை அப்படின்னோடனே, அங்கேருந்து நிறைய என் நண்பர்கள் வந்து எதிரிகளால் சுடப்பட்டிருக்காங்க. இல்லையா, திடீர்னு பள்ளத்தில் போயிடும். நாங்கள் வந்து இரவில் தாங்க பயணிக்கணும், ஏன்னா அது பார்டர் ஏரியாங்கிறனால இந்த சாமானை சுமந்துக்கிட்டு மேலே போக முடியாது. அப்போ சாமான் எப்படி சுமப்பீங்க இந்த பனியில் அப்படின்னோடனே, அதெல்லாம் தாங்க ஒரு 15 18 கிலோமீட்டருக்கு மேலே 18 கிலோகிராமுக்கு மேலே நாங்கள் எடையை தூக்க மாட்டோம். அந்த எடையை தூக்கிக்கிட்டு நாங்கள் அந்த பேஸ் கேம்ப்லேருந்து மேலே வரைக்கும் கொண்டு போய் கொடுப்போங்க. இதுதான் எங்கள் வேலை. எவ்வளோங்க சம்பளம், நிறைய கொடுப்பாங்களா அப்படின்னோடனே, இல்லைங்க இது கான்ட்ராக்ட் வேலை. அந்த 3 மாதத்துக்கு 18,000. பாக்கி இதில் செலவுகள், வீட்டுக்கு வேலை வேண்டிய செலவுகள், உணவுகள் எல்லாத்தையுமே இராணுவமே பார்த்துக்குதுங்க அப்படின்ட்டு. இவ்வளோ குறைவான செலவில் உங்கள் உயிரை பணையம் வைக்கிங்களே. ஆமாங்க, நிறைய நண்பர்கள் கூட திரும்பவே இல்லை. திடீர்னு பனி வந்து கால் உள்ளே போய் அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரியும் ஆயிருக்கு. எதிரிகளும் சுட்டிருக்காங்க. நிறைய நண்பர்கள் உயிரை இழந்திருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்குங்க இதை செய்கிறீங்க, நல்ல சொகுசாக ஒரு வாழ்க்கையை வாழலாமன்னு அப்படின்னு கேட்குறாரு அந்த டெல்லியில் வந்தவர். இதுக்கு அந்த டிரைவர் சொல்கிறாரு, நாட்டுக்காக நாம் ஏதோ பண்ணோன்னு ஒரு திருப்தி இருக்குது பார்த்தீங்களா. 18,000 தான் சம்பளம்னா கூட என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்ட நாட்டையும் நான் பார்த்துக்கிறேங்கிற அந்த உணர்வு வருதுங்க. 50 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கிற இந்த டெல்லிக்காரருக்கு சுருக்குன்னு எங்கேயோ மனசை தைச்சாமல் இருந்துதான். நாம் மாலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம் நம்ம பசங்களை. இவ்வளோ ரிஸ்க்காக ஒரு 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 உலகம் இருக்குங்கிறத நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கோ தெரியப்படுத்துகிறோமா? இந்த வீடியோ மூலமாவது கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.